39வது வயதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ನನ್ನ 39ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೆ. பிரபலமானவங்களெல்லாம் தேடி தேடி போய் பார்ப்பேன். ಪ್ರಬಲವಾಗಿರುವಂತವರನ್ನೆಲ್ಲ ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಹೋಗಿ ನೋಡುತ್ತೇನೆ. படம் வரையறதுல பெரிய ஆளா அவங்கள போய் பார்ப்பேன். ಚಿತ್ರ ಬಿಡಿಸುವುದರಲ್ಲಿ ದೊಡ್ಡವನಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೋಗಿ ನೋಡುತ್ತೇನೆ. அவங்க கூடயே நாள் கணக்கா மாச கணக்கா இருப்பேன். ಅವರ ಜೊತೆಲೇ ದಿನಗಳ ಗಟ್ಟಲೆ ತಿಂಗಳುಗಳ ಗಟ್ಟಲೆ ಇರುತ್ತೇನೆ. கதை எழுதுறவங்க கவிதை எழுதுறவங்க பெரிய பெரிய ஆட்களோட பழகுவேன். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕವಿತೆಗಳನ್ನು ಬರೆಯುವಂತವರೊಂದಿಗೆ ನಾನು ಬೆರೆಯುತ್ತೇನೆ. பிரபலமான நடிகர்கள் மியூசிக் பண்றவங்க எல்லாரோடையும் பழகுவேன். ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಪ್ರಬಲವಾದಂತ ನಟ ನಟಿಯರು ಮ್ಯೂಸಿಕ್ ಮಾಡುವವರು ಇವರೆಲ್ಲರೊಂದಿಗೆ ನಾನು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பகல் முழுக்க சிவாஜி சாரோட வேலை பார்ப்பேன். ಹಗಲೆಲ್ಲ ಶಿವಾಜಿ ಸರ್ ಅವರೊಂದಿಗೆ ಕೆಲಸ ನೋಡುತ್ತೇನೆ. நடிக்கிறத பத்தி பல காரியங்களை கத்து கொடுத்தாரு. ನಟನೆ ಕುರಿತಾಗಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. எப்ப இடது காலில் வெயிட் கொடுத்து நிக்கணும், எப்ப வலது காலில் வெயிட் கொடுத்து நிக்கணும், எப்ப ரெண்டு காலில் வெயிட் கொடுத்து நடிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ಯಾವಾಗ ಎಡಗಾಲಿನಲ್ಲಿ ಭಾರ ಹಾಕಿ ನಿಲ್ಲಬೇಕು, ಬಲಗಾಲಿನಲ್ಲಿ ಭಾರ ಹಾಕಿ ನಿಲ್ಲಬೇಕು, ಎರಡು ಕಾಲಿನ ಮೇಲೆ ಭಾರ ಹಾಕಿ ನಿಲ್ಲಬೇಕು, ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. க்ளோஸ் அப்ல எப்படி நடிக்கணும், மிட் ஷாட்ல எப்படி நடிக்கணும், லாங் ஷாட்ல எப்படி நடிக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ಕ್ಲೋಸ್ ಅಪ್ ಅಲ್ಲಿ ಮತ್ತು ಮಿಕ್ಸ್ ಶಾಟ್ ಅಲ್ಲಿ ಮತ್ತು ಲಾಂಗ್ ಶಾಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ನಟಿಸಬೇಕು ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. ಟ್ರಾಲಿ ಶಾಟ್ல எப்படி நடிக்கணும், ಕ್ರೇನ್ ಶಾಟ್ல எப்படி நடிக்கணும், ಟ್ರಾಲಿ ಶಾಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ನಟಿಸಬೇಕು, ಕ್ರೇನ್ ಶಾಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ನಟಿಸಬೇಕು, தூங்கும் போது எப்படி நடிக்கணும், செத்த போது எப்படி நடிக்கணும், ನಿದ್ರೆ ಮಾಡುವಾಗ ಹೇಗೆ ನಟಿಸಬೇಕು, ಸತ್ತ ನಂತರ ಹೇಗೆ ನಟಿಸಬೇಕು. ஆனா ராத்திரி நான் படுக்கும்போது ಆದರೆ ರಾತ್ರಿ ಬಂದು ನಾನು ಮಲಗುವಾಗ இந்த சிவாஜி சாருக்கு மேல ஏதோ ஒன்னு இருக்கு. ಈ ಶಿವಾಜಿ ಸಾರ್ ಮೇಲೆ ಏನೋ ಒಂದಿದೆ. ரஜினி சாரோட வேலை பார்த்தேன். ರಜನಿ ಸಾರೊಂದಿಗೆ ಕೆಲಸ ನೋಡಿದೆ. ரொம்ப நெருங்கி பழகினேன். ತುಂಬಾ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಅವರನ್ನ ನಾನು ಅವರಿಗೆ ಪರಿಚಯವಾದೆ. இதே பெங்களூர் பட்டணத்துல ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லியிருக்கிறாரு. ಇದೇ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಬಸ್ ಕಂಡಕ್ಟರ್ ಆಗಿ ಎಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அங்க நடிக்க சான்ஸ் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் அவர் எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணாங்கன்றதை ஷேர் பண்ணிருக்காரு. ಅಲ್ಲಿ ನಟನೆಗಾಗಿ ಅವರು ಚಾನ್ಸ್ ಕೇಳಿದಾಗ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಅವರನ್ನು ಹೇಗೆಲ್ಲ ಅವಮಾನ ಪಡಿಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹಂಚಿಕೊಂಡರು. நான் அவரோட ஒர்க் பண்ணும்போது சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. ಅವರು ಅವರೊಂದಿಗೆ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಅವರು ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಆಗಿದ್ದಾರೆ. தனியா எங்கேயும் போக முடியாது. ಒಂಟಿಯಾಗಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எங்க போனாலும் கூட்டம் அவ்வளவு கூட்டம் வரும். ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಕೂಡ ಅಷ್ಟೆಲ್ಲ ಗುಂಪುಗಳು ಬರುತ್ತವೆ. ஆனா நான் ராத்திரி படுக்கும்போது ಅದು ನಾನು ರಾತ್ರಿ ಬಂದು ಮಲಗುವಾಗ இந்த ரஜினிகாந்த் சாருக்கு மேல ஏதோ ஒன்னு இருக்கு. ಈ ರಜನಿಕಾಂತ್ ಸರ್ ಮೇಲೆ ಕೂಡ ಏನೋ ಒಂದು ಇದೆ. இளையராஜாவோட ரெக்கார்டிங்ல உட்கார்ந்திருப்பேன் கூட. ಇளைಯರಾಜ ಅವರೊಂದಿಗೆ ರೆಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கர்நாடிக்னா என்ன, ஹிந்துஸ்தானினா என்ன, வெஸ்டர்னா என்ன, பிர்கானா என்ன, கமகம்னா என்ன எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ಕರ್ನಾಟಕ, ಹಿಂದೂಸ್ತಾನಿ ಮತ್ತು ವೆಸ್ಟರ್ನ್ ಎಂಬುದಾಗಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನೂ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. ஆனா ராத்திரி நான் படுக்கும்போது இந்த இளையராஜா சாருக்கு மேல ஏதோ ஒன்னு இருக்கு. ನಾನು ಆದರೆ ರಾತ್ರಿ ಮಲಗುವಾಗ ಈ ಇளைಯರಾಜ ಸಾರ್ ಮೇಲೆ ಕೂಡ ಏನೋ ಇದೆ. தூர்தர்ஷன்ல கேமராமேன் இருக்கும்போது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களோடையும் கூட போவேன். ದೂರದರ್ಶನದಲ್ಲಿ ನಾನು ಕ್ಯಾಮರಾಮ್ಯಾನ್ ಆಗಿರುವಾಗ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯವರು, ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಯವರು, ರಾಷ್ಟ್ರಪತಿಯವರು ಮತ್ತು ಎಲ್ಲ ಕ್ಯಾಮರಾಮ್ಯಾನ್ಗಳೊಂದಿಗೆ ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಕ್ರಿಕೆಟರ್ ಅವರ ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. ஆனா ராத்திரி படுக்கும்போது இதுக்கெல்லாம் மேல ஏதோ ஒன்னு இருக்கு. ಆದರೆ ರಾತ್ರಿ ಮಲಗುವಾಗ ಇದೆಲ್ಲದರ ಮೇಲೆ ಏನೋ ಒಂದು ಇದೆ. நான் பிறந்து வளர்ந்தது ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம். ನಾನು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದದ್ದು ಒಂದು ಪಾರಂಪರ್ಯ ಕ್ರಿಸ್ತಿಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ. ஆனா பைபிளை பத்தி தெரியாது. ಆದರೆ ಸತ್ಯವೇದದ ಕುರಿತಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் சினிமா தான் பெருசுன்னு நினைச்சேன். ನಾನು ಸಿನಿಮಾವೇ ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದೆ. எம்ஜிஆர் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியாது. ಎಂಜಿಆರ್ ಎಷ್ಟು ಜನ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದ್ದಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்னுடைய 4 வயசுல எம்ஜிஆரை பார்த்தேன் ನಾನು. ನನ್ನ 4ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಂಜಿಆರ್ ಅವರನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ. ஏழை ஜனங்களுக்கு அவர் காசு கொடுக்கறத அள்ளி அள்ளி கொடுக்கறத பார்த்தேன். ಬಡ ಜನರಿಗೆ ಅವರು ಹಣವನ್ನು ಬಾಚಿ ಕೊಡುವಂತದನ್ನ ನಾನು ನೋಡಿದೆ. கண்ணுல இருந்து கண்ணீரா வடியுது. ಕಣ್ಣಿನಿಂದ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಬರುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. இப்படி 3 தடவை பார்த்தேன். 3 ಬಾರಿ ನೋಡಿದೆ. அப்ப எனக்கு இது மாதிரி நம்ம வரணும்னு ஆசை. ಆಗ ನನಗೆ ಇವರ ರೀತಿ ನನಗೆ ಬರಬೇಕೆನ್ನುವಂತ ಒಂದು ಆಸೆ. எம்ஜிஆர் மாதிரி வரணும். ಹೀಗೆ ಎಂಜಿಆರ್ ಸರ್ ಹಾಗೆ ಬರಬೇಕು. ஆனா காலம் எப்படி போச்சுன்னா கடைசில நான் ஃபில்ம் இன்ஸ்டிட்யூட் போகும்போது அவர் தான் என்னை படிக்க வச்சார். ಕೊನೆಯದಾಗಿ ಕಾಲ ಹೇಗಾಯ್ತು ಅಂದ್ರೆ ನಾನು ಫಿಲ್ಮ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ಗೆ ಹೋಗುವಾಗ ಅವರೇ ನನಗೆ ಓದುವಂತೆ ಮಾಡಿದರು. என்னை கூப்பிட்டு விட்டாரு. ನನ್ನನ್ನು ಕರೆದು ಬಿಟ್ಟರು. நான் போய் அவரை பார்க்கும்போது, ನಾನು ಹೋಗಿ ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ நான் அவர் சினிமால இருக்கிற மாதிரி சகஜமா எல்லாரோடையும் பழகுவார்னு நினைச்சு போயிட்டேன். ನಾನು ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆ ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಸಹಜವಾಗಿ ಬೆರೆಯುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ ಹೋದೆ. அங்க செக்ரட்டரியேட்ல சீஃப் மினிஸ்டர் ರೂಮ್ ವಾಸல்ல போய் நிக்கிறேன் ನಾನು. ಸೆಕ್ರೆಟರಿಯೇಟ್ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯವರ ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. இந்த இப்ப நீங்க உங்க சர்ச் அளவு இருக்கும் அவருடைய சேம்பர். ನಿಮ್ಮ ಸಭೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತದೆ ಅವರ ಚೇಂಬರ್. பெரிய யானை போற அளவுக்கு பெரிய கதவு. ಒಂದು ಆನೆ ಹೋಗುವ ಹಾಗೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಾಗಿಲು. அந்த கதவை திறந்தாங்க. ಆ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದರು. நடுவுல ஒரு பெரிய டேபிள் உட்கார்ந்து இருக்கிறாரு. ನಡುವೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಟೇಬಲ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. சுத்தி 20-25 பேர் கை கட்டி அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. ಸುತ್ತಲೂ 20-25 ಜನ ಕೈಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಗೆ ಶಾಂತವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ಅವರು வான்றாரு. ಅವರು ಬಾ ಅನ್ನುತ್ತಾರೆ. எனக்கு வேர்த்து ஊத்துது. ನನಗೆ ಬೆವರು ಸುರಿಯುತ್ತಾ ಇದೆ. கால்லாம் நடுங்குது. ಕಾಲೆಲ್ಲ ನಡುಗುತ್ತಾ ಇದೆ. வலது கால எடுத்தா இடது கால போய் அப்படியே மாட்டுது.
அது. ಬಲಗಾಲ ಇಡುವುದಾದ್ರೆ ಎಡಗಾಲ ಹಾಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆ. இடது கால எடுத்தா வலது கால போய் மாட்டுது. ಎಡಗಾಲನ್ನ ಹೇಗೆ ಇಡೋದಾದ್ರೆ ಬಲಗಾಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಿದೆ. அவர் ஒரு முரட்டாள் இப்படி நின்றுட்டு இருந்தாரு அவர் பக்கத்துல. ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಬ್ರು ಹಾಗೆ ಒಂದು ಒರಟಾದ ವ್ಯಕ್ತಿ ನಿಂತಿದ್ದರು. அவர் ஒரு பார்வை பார்த்தார் எம்ஜிஆர். ಅವರು ಎಂಜಿಆರ್ ಅವರು ಒಂದು ದೃಷ್ಟಿ ನೋಡಿದರು. எஸ் பாஸ் நீ அப்படி தூக்கி கொண்டே விட்டார். ಎಸ್ ಬಾಸ್ ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನ ನನ್ನನ್ನು ಹಾಗೆ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದರು. அப்படியே தூக்கி கொண்டு ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಟ್ಟರು. எனக்கு பட 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 நடுங்க. ನನಗೆ ಹಾಗೆ ಡಬ ಡಬ ಎಂಬುದಾಗಿ ನಡುಗುತ್ತಾ ಇದೆ. இப்படி சுத்தி கொண்டாரு சொல்லி ஆக்ஷன் இப்படினாரு. சுத்தி கொண்டு வான ஆக்ஷன்ல இப்படி காமிச்சார். ಸುತ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿದರು. இப்படி பிடிச்சிட்டாரு. ಹೀಗೆ ಹಿಡಿದುಕೊಂಡರು. என்னைய மாதிரி வரணுமா அப்படின்னாரு. என்னைய மாதிரி வரணுமான்னு கேட்டார். நான் அவர் பேசுன மாதிரியே பேசணும். ಅವರ ನಾನು ಹಾಗೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. நான் பார்த்தேன். ನಾನು ಬಂದು ನೋಡಿದೆ. இவட்ட போய் சொன்னா அடிச்சு ಬಿಡುவார் நம்மள. ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಜವಾಗಿ ಹೊಡೆದು ಬಿಡುತ್ತಾರೆ. உண்மையை சொல்லிடலாம். ನಿಜವನ್ನ ಹೇಳಿ ಬಿಡೋಣ. ஆமாண்ணே. ಹೌದು ಅಂದೆ. எதுக்கு என்னைய மாதிரி வரணும் அப்படின்னாரு. ಯಾವಾಗ ನನ್ನ ಹಾಗೆ ಬರುತ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னே. ಬಡವರಿಗೆ ಕೊಡಬೇಕು ಅಂದೆ. எங்க பார்த்த சினிமாலையா அப்படின்னா. ಎಲ್ಲಿ ನೋಡಿದೆ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவர் வேஸ்டில் ஒரு பெல்ட் கட்டியிருப்பாரு. ಅವರು ಪಂಚೆಲಿ ಒಂದು ಬೆಲ್ಟ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿರುತ್ತಾರೆ. அதுல 2 பர்ஸ் இருக்கும். ಅದರಲ್ಲಿ 2 ಪರ್ಸ್ಗಳು ಇರುತ್ತವೆ. அதுல இருந்து பணத்தை முதல்ல கொடுத்தாரு. அதை காமிச்சேன். இதுல இருந்து நீங்க பணத்தை கொடுக்கறத நான் பார்த்தேன். ನಾನು ಅದನ್ನು ಮೊದಲು ತೋರಿಸಿ ಇದರಿಂದ ನೀವು ಹಣವನ್ನು ಕೊಡೋದನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. காருக்குள்ள ஒரு பேக்ல இருந்த பணத்தை பூரா அள்ளி அள்ளி கொடுக்கறத நான் பார்த்தேன். ಕಾರಿನಲ್ಲಿ ನೀವು ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಹಣಗಳನ್ನ ಬಾಚಿ ಕೊಡೋದನ್ನ ನಾನು ನೋಡಿದೆ. நான் 3 தடவை பார்த்தேன். ನಾನು 3 ಬಾರಿ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದೆ. உடனே ஆரம் வீரப்பன் ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவர் அப்படி பார்த்தார். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮಿನಿಸ್ಟರ್ ಇದ್ರು. ಅವರು ಹಾಗೆ ನನ್ನ ನೋಡಿದ್ರು. ஏன்னா அவர் தான் அங்க கூட்டி போயிருந்தார். ಯಾಕಂದ್ರೆ ಅವರೇ ನನ್ನನ್ನು ಅಲ್ಲಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದರು. அப்படியான்ற மாதிரி பார்த்தாரு. ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ನೋಡಿದರು. உடனே அவர் ஆரம் வீரப்பன் சார் சொன்னார், ஆமா அந்த பையன் சொல்றது உண்மைதான்னாரு. ಆ ವೀರಪ್ಪನ್ ಸಾರ್ ಹೇಳಿದ್ರು ಆ ಹುಡುಗ ಹೇಳೋದು ನಿಜ ಎಂಬುದಾಗಿ. மதுரையில இருந்து தேனி போற வழியில இந்த பையனுடைய கிராமம் இருக்குது அப்படின்னு. ಮಧುರೆಯಿಂದ ತೇನಿಗೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹುಡುಗನ ಗ್ರಾಮ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. நான் சொன்னேன், நீங்க ராமபுரம் தோட்டம் எம்ஜிஆர் இருக்க இடம் ராமபுரம் தோட்டத்தில் இருந்தாரு. எம்ஜிஆர் ಅವರು ರಾಮಪುರಂ ತೋಟದಲ್ಲಿ ಇದ್ದರು. ராமபுரம் தோட்டத்துக்கு வந்தா யாரையும் சாப்பிடாம அனுப்பப்பட்டீங்களா? யார் போனாலும் சாப்பிட வைப்பீங்களா? ರಾಮಪುರ ತೋಟದಲ್ಲಿ ಬರೋದು ಯಾರು ಕೂಡ ಊಟ ಮಾಡದೆ ಅವರನ್ನ ಹಾಗೆ ಕಳಿಸಿದ ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. 24 மணி நேரம் அடுப்பு எரியும். நாங்க ಯಾವಾಗಲೂ 24 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಒಲೆ ಉರಿಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. இவ்வளவுதான் சொன்னேன். ಇಷ್ಟೇ ಹೇಳಿದೆ. கண்ணுல இருந்து கண்ணீர் பார்த்தீங்கன்னா குழாயில இருந்து தண்ணி கொட்டின மாதிரி கொட்டுது. ಕಣ್ಣಿನಿಂದ ಕಣ್ಣೀರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ, ನಲ್ಲಿ ನೀರು ಬರುವ ಹಾಗೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. 2 கையை வச்சு நெஞ்சோட இறுக்கி பிடிச்சிட்டாரு என்னைய. ಆ 2 ಕೈಗಳಿಂದ ನನ್ನ ಬಾಚಿ ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ತಬ್ಬಿಕೊಂಡು ಬಿಟ್ಟರು. அழுகிறாரு. ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அழுட்டு ஏதோ தட்டி ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. ಆದ್ರೆ ಅಳುತ್ತಾ ಏನೋ ತಟ್ಟಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಗಂಟೆಲೆಲ್ಲ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದೆ. நானே உன்னை படிக்க வைக்கிறேன். ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ಓದುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. நான் எனக்கு ஏதோ எழுதி கொடுத்தாரு. அவர் ನನಗೇನೋ ಬರೆದು ಅವರು ಕೊಟ್ಟರು. ஆரம் வீரப்பன் சார்ட்ட கொடுத்தாரு. ಆ ವೀರಪ್ಪನ್ ಸಾರ್ ಕೊಟ್ಟರು. நான் அப்படி போயிருப்பேன். ஒரு 4-8 போயிருப்பேன். ನಾನು ಹಾಗೆ 4 ಗಂಟೆಗೆ ಹೋಗಿರುತ್ತೇನೆ. நில்லுன்னாரு. ನಿಲ್ಲು ಅಂದರು. நல்லா சாப்பிடணும். ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡು ಅಂದರು. நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். ಚೆನ್ನಾಗಿ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡಬೇಕು. கேமராலாம் தூக்கணும் இல்லையான்னாரு. ಕ್ಯಾಮರಾ ಎಲ್ಲ ಹೊರಬೇಕಲ್ಲ ಅಂದರು. நான் சரி சார் சரி சார்னே. ನಾನು ಸರಿ ಸರ್ ಅಂದೆ. நீ என்ன மாதிரி மட்டும் இல்ல, ನೀನು ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, என்னை விட பெரிய ஆளவரு பெரிய மகானா வருவேன். ನೀನು ನನಗೆ ದೊಡ್ಡವನಾಗಿ ದೊಡ್ಡ ಮಹಾನನಾಗಿ ಬರುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டேன். ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟೆ. இன்டர்வியூ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. யார் ஹெட்டா உட்காந்துருக்காங்கன்னா ஜெயலலிதா அம்மா உட்காந்துருக்காங்க. ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಜಯಲಲಿತಾ ಅಮ್ಮ ಅವರು ಕುಳಿತಿದ್ದಾರೆ. இவங்கெல்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. ಇವರೆಲ್ಲ ತುಂಬಾ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಿದರು. அதெல்லாம் முடிச்சோடனே அந்த அம்மா நிறைய கேள்வி கேட்டுச்சு. ಅದೆಲ್ಲ ಮುಗಿದ ನಂತರ ಅಮ್ಮ ತುಂಬಾ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಿದರು. அந்த அப்ளிகேஷன்ல நான் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு எழுதியிருந்தேன். ನಾನು ಆ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಅಲ್ಲಿ ಎಂಜಿಆರ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರೆದಿದ್ದೆ. நீயே எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு கேட்டாங்க. ನೀನು ಯಾಕೆ ಎಂಜಿಆರ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. நான் ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கணும் மேடம்னே. ನಾನು ಹೇಳಿದೆ, ಬಡ ಜನರಿಗೆ ನಾನು ಕೊಡಬೇಕು ಮೇಡಮ್. ஏன் எம்ஜிஆர் தான் கொடுப்பாரா, வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களா? ಯಾಕೆ ಎಂಜಿಆರ್ ಮಾತ್ರವೇ ಕೊಡ್ತಾರೆ, ಬೇರೆ ಯಾರು ಕೊಡೋದಿಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. நான் எம்ஜிஆர் கொடுக்கறதா பார்த்திருக்கேன் ಮೇಡಮ್, வேற ಯಾರು கொடுத்தது நான் பார்க்கலன்னே. ನಾನು ಎಂಜಿಆರ್ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ನೋಡಿದ್ದೇನೆ ಮೇಡಮ್, ಬೇರೆ ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು ನಾನು ನೋಡಿಲ್ಲ ಮೇಡಮ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தாங்க. 1 ನಿಮಿಷ ಹಾಗೆ ಮೌನವಾಗಿ ಇದ್ದರು. ஒரு பேப்பர் எடுத்து இத பாருன்னு கொடுத்தாங்க. ಒಂದು ಪೇಪರ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಇದನ್ನು ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೊಟ್ಟರು. அன்னைக்கு எம்ஜிஆர் எழுதின பேப்பர் அது. ಆ ದಿವಸ ಎಂಜಿಆರ್ ಅವರು ಬರೆದಂತ ಪೇಪರ್ ಅದು. என் பேர் பால்ராஜ் கென்னடின்னு போட்டு அடாப்டட்னு போட்டிருந்தது.
ನನ್ನ ಹೆಸರು ಪಾಲ್ರಾಜ್ ಕೆನ್ನಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅಡಾಪ್ಟೆಡ್ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿತ್ತು. எனக்குள்ள அவ்வளவு செலவும் அவர் கொடுத்தார். ನನಗೆ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಖರ್ಚುಗಳನ್ನು ಅವರೇ ಕೊಟ್ಟರು. அந்த அம்மா சொன்னாங்க, ಅಮ್ಮ சினிமாவோட நிக்க மாட்டேன், நீ ஒரு செயிண்டா வருவேன், ನೀನು ಸಿನಿಮಾದೊಂದಿಗೆ ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ, ಒಬ್ಬ ಸೈಂಟ್ ಆಗಿ ಬರುತ್ತೀಯ. அந்த கேட்ட கேள்வி எல்லாம் அப்படித்தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕೇಳಿದಂತ ಪ್ರಶ್ನೆಗಳೆಲ್ಲ ಹಾಗೆ ಕೇಳಿದ್ದರು. உலகத்துல உள்ள ஒரு பெரிய மனுஷன், ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ, என்னோட பெரிய ஆளா ஒரு மகானா வருவேன்னு அன்னைக்கே கர்த்தர் தீர்மானிச்சார். ನನಗಿಂತ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಮಹಾನನಾಗಿ ಬರುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ದಿವಸವೇ ಕರ್ತನು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದರು. இன்னைக்கு நான் நிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ನಾನು ಈ ದಿವಸ ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡಿಯೇ ಇರಲಿಲ್ಲ. நான் 5 பொம்பளை பிள்ளைக்கு அப்புறம் 6ஆவதா நான் பிறந்தேன். ನಾನು 5 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ನಂತರ 6ನೇಯವನೇ ಆಗಿ ಹುಟ್ಟಿದೆ. எங்க அம்மா அண்ணாள் மாதிரி பொருத்தனை எல்லாம் பண்ணல. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன், எங்க அம்மா பொருத்தனை எல்லாம் பண்ணல. ಅಣ್ಣಳ ಹಾಗೆ ನನ್ನ ತಾಯಿ ಹರಕೆಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಲಿಲ್ಲ. ದೇವರು ನನಗೆ ಕೊಡೋದಾದ್ರೆ ಸೇವೆಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹರಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ. 4-5 வருஷம் ஃபாதர் பெர்க்மன்ஸ் கூடயே போய்கிட்டு இருந்தேன். 4-5 ವರ್ಷಗಳು ಫಾದರ್ ಬರ್ಕ್ಮನ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೆ. ஒரு நாள் கூட அவர் வந்து நீ ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லல. ಒಂದು ದಿವಸ ಕೂಡ ನೀನು ಸೇವೆಗೆ ಬರುತ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. ಸಹೋದರ ಡಿಜಿಎಸ್ ದಿನಕರನೋட 6 ಮಾಸம் கூடவே இருந்தேன். ಸಹೋದರ ಡಿಜಿಎಸ್ ದಿನಕರನ್ ಅಂಕಲ್ ಅವರೊಂದಿಗೆ 6 ತಿಂಗಳ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದೆ. எவ்வளவோ ப்ராஃபஸி சொன்னாரு, ಎಷ್ಟೆಲ್ಲಾ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನ ಹೇಳಿದರು. ஆனா நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லல. ಆದರೆ ನಾನು ಸೇವೆಗೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. எல்லா வாசல் அடைக்கப்பட்டு ஒரு இருளான சூழ்நிலைக்கு போனேன். ಎಲ್ಲಾ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟು ಒಂದು ಕತ್ತಲೆಯ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಹೋದೆ. எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு இருந்துச்சு. ನನಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕಾಗಿತ್ತು. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆயிருச்சு. ಮುಂದಿನ ಸಮಯದ ಹೊತ್ತಿನ ಊಟಕ್ಕೆ ದಾರಿಯಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು. அப்பத்தான் நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். ಆಗಲೇ ನಾನು ಯೇಸುವಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆ. இயேசு தரிசனமானார். ಯೇಸು ದರ್ಶನವಾದರು. இத்தனை வருஷமும் உன்னை தேட வச்சது என்னத்தான் தேட வச்சேன்னார். ಇಷ್ಟು ವರ್ಷ ನೀನು ಹುಡುಕುವಂತೆ ಮಾಡಿದ್ದು ನನ್ನನ್ನೇ ಹುಡುಕುವಂತೆ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. உன்னை ஞானத்தை தேட வச்சேன், ನನ್ನ ಜ್ಞಾನವನ್ನು ಹುಡುಕುವಂತೆ ಮಾಡಿದೆ. நான் தான் அந்த ஞானம், ನಾನೇ ಆ ಜ್ಞಾನ. 1 கொரிந்தியர் 1:31 வசனம். 1 ಕೊರಿಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಾಕ್ಯ. இங்கிலீஷ் பைபிள்ல 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 1 verse 30, தமிழ்ல 31. ಇಂಗ್ಲಿಷ್ ಬೈಬಲಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 30ನೇ ವಾಕ್ಯ, ಆದರೆ ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ 31ನೇ ವಾಕ್ಯ. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ನೀವು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವುದು ಆತನಿಂದಲೇ. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನಮಗೆ ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಜ್ಞಾನವು, ನೀತಿ, ಶುದ್ಧೀಕರಣ, ವಿಮೋಚನೆಗಳಿಗೆ ಕಾರಣನೂ ಆದನು. பிதாதான் குமாரனா இருந்தார், குமாரன் தான் பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். ತಂದೆಯೇ ಕುಮಾರನಾಗಿದ್ರು, ಕುಮಾರನೇ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಾಗಿ ಇದ್ದರು. அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது அவருடைய ஞானம் நமக்குள்ள வந்துருது. ಹಾಗಾದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ ಅವರ ಜ್ಞಾನವು ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. இந்த ஞானத்தை எப்படி அனல் மூட்டுறதுன்னு கேட்டீங்கன்னா, ಈ ಜ್ಞಾನವನ್ನು ಹೇಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡೋದು ಅಂತ ಕೇಳೋದಾದ್ರೆ சங்கீதம் 72 6வது வசனம். ಕೀರ್ತನೆಗಳು 72 6ನೇ ವಾಕ್ಯ. புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். ಹುಲ್ಲು ಕೊಯ್ದ ಮೇಹುಗಾಡಿನ ಮೇಲೆ ಸುರಿಯುವ ವೃಷ್ಟಿಯಂತೆಯೂ ಭೂಮಿಯನ್ನು ನೆನೆಸುವ ಹದಮಳೆಯಂತೆಯೂ ಅವನು ಇರಲಿ. இது சாலமோனை பற்றிய சங்கீதம். ಇದು ಸೊಲೊಮೋನನ ಕುರಿತಾದಂತ ಕೀರ್ತನೆ. இது யார் எழுதுனானா, தாவீது எழுதின சங்கீதம். ಇದು ಯಾರು ಬರೆದದ್ದು ಅಂದ್ರೆ ದಾವೀದನು ಬರೆದಂತ ಕೀರ್ತನೆ. தாவீது தன் மகன் சாலமோனுடைய அபிஷேகத்தை பற்றி எழுதின சங்கீதம் இது. ದಾವೀದನು ತನ್ನ ಮಗನಾದಂತ ಸೊಲೊಮೋನನ ಅಭಿಷೇಕದ ಕುರಿತಾಗಿ ಬರೆದಂತ ಒಂದು ಕೀರ್ತನೆಯಾಗಿದೆ. பனி போல மழை துளி போல நம்மீது இறங்குவார்னு. ಹದ ಮಳೆಯಂತೆ ಮಂಜಿನಂತೆ ಅವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಾರೆ. சாலமோனுடைய அபிஷேகம்னாலே ஞானத்தின் அபிஷேகம். ಸೊಲೊಮೋನನ ಅಭಿಷೇಕ ಅನ್ನೋದಾದ್ರೆ ಜ್ಞಾನದ ಅಭಿಷೇಕ. அப்ப இது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 32:2 வசனம். ಇದು ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. உபாகமம் 32:2 வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவதைப் போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும். ನನ್ನ ಉಪದೇಶವು ಹಸಿ ಹುಲ್ಲಿನ ಮೇಲೆ ಮೆಲ್ಲಗೆ ಸುರಿಯುವ ಮಳೆಯ ತುಂತುರುಗಳಂತೆ ತಣ್ಣಗಿರುವುದು. ನನ್ನ ಬೋಧನೆಯು ಮಂಜಿನಂತೆಯೂ ಕಾಯಿ ಪಲ್ಯಗಳ ಮೇಲೆ ಬೀಳುವ ಹದ ಮಳೆಯಂತೆಯೂ ಹಿತವಾಗಿರುವುದು. இந்த வேதத்தில் உள்ள வசனத்துல தான் ஞானத்தின் அபிஷேகம் இருக்கு. ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿರುವಂತಹ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜ್ಞಾನದ ಅಭಿಷೇಕವಿದೆ. இந்த வார்த்தையை நீங்க படிக்க படிக்க இந்த வார்த்தை மூலமா தான் உங்களுக்குள்ள அந்த ஞானத்தின் அபிஷேகம் இறங்கும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತಾ ಓದುತ್ತಾ ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆ ಜ್ಞಾನದ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಳಿಯುತ್ತದೆ. கர்த்தர் தான் ஞானத்தை தருவார். ಕರ್ತನೇ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த வசனம் மூலமா தான் தருவார். ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿಯೇ ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த வசனத்தை நீங்க படிக்க படிக்க கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತಾ ಓದುತ್ತಾ ಕರ್ತನ ಜ್ಞಾನವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. என் மேல ನನ್ನ ಮೇಲೆ
ஒரு சின்ன பனிக்கட்டி மாதிரி எப்போது விழுந்துக்கிட்டே இருக்கும். ಒಂದು ಚಿಕ್ಕ ಹಿಮದ ಹನಿ ಹಾಗೆ ಯಾವಾಗಲೂ ಬೀಳುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. மழை துளி மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கும். ಮಳೆಯ ತುಂತುರಿನ ಹಾಗೆ ಬೀಳುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஒரு குளிர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ಒಂದು ತಣ್ಣಗೆ ಇರುವಂತ ಅನುಭವ ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. நிறைய பேர்ட்ட போய் ப்ரே பண்ண போனேன். ಅನೇಕ ಬಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ அவங்களால சொல்ல முடியல, ಅವರಿಂದ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. நல்ல வெயில்ல போகும்போது கூட எனக்கு அந்த குளிர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ಚೆನ್ನಾಗಿ ಬಿಸಿಲಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲೂ ಕೂಡ ಆ ರೀತಿ ಒಂದು ತಣ್ಣಗಿನ ಅನುಭವ ನನಗೆ ಆಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அப்போ ஒரு நாள் ஆண்டவரே என்ன நடக்குது? ಆಗ ನಾನು ಒಂದು ದಿವಸ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಏನು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ, அப்பதான் இந்த 2 வசனத்தை எனக்கு கொடுத்தார். ಆಗಲೇ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟರು. அது ஒரு பாடலா கொடுத்தார். ಅದು ಒಂದು ಹಾಡನ್ನಾಗಿ ಕೊಟ್ಟರು. கைகளை உயர்த்தி ஜெபித்திடுவோம் சாலமோனை போல, கைகளை உயர்த்தி ஜெபித்திடுவோம் சாலமோனை போல, சாலமோனிலும் பெரியவரை நாம் ஆராதிப்போம். ஜெபித்திட ஜெபித்திட பலன் வருமே பரலோகத்திலிருந்து, ஜெபித்திட ஜெபித்திட பலன் வருமே பரலோகத்திலிருந்து, மழையாய் பனியாய் வருவார் என் தேவன் என் மீது, மழையாய் பனியாய் வருவார் என் தேவன் என் மீது. நீங்கள் படிக்க படிக்க உங்கள் மேலே ஒரு புல்லின் மீது விழும் பனித்துளி போல, மழத்தூரில் போல உங்கள் மேலே ஞானத்தின் அபிஷேகம் இறங்கி வரும். ಓದುತ್ತಾ ಓದುತ್ತಾ ಮಳೆಯ ಮಂಜಿನ ಹನಿಯ ಹಾಗೆ ದೇವರು ಹುಲ್ಲಿನ ಮೇಲೆ ಬೀಳುವ ಹಾಗೆ ಜ್ಞಾನದ ಅಭಿಷೇಕವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತಾರೆ. அதனால தான் சங்கீதம் 1 பார்க்குறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ಆದ್ದರಿಂದಲೇ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಯೆಹೋವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವವನಾಗಿ ಅದನ್ನೇ ಹಗಲಿರುಳು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವವನು ಅವನು ಧನ್ಯನು. ಅವನು ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವ ಮರದ ಹಾಗಿರುವನು, ಅವನು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರುತ್ತದೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1 ಸಮುವೇಲ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனம் 3ನೇ ವಾಕ್ಯ. அன்னாள் இப்படி ஜெபிக்கிறாங்க. ಅನ್ನಳು ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾಳೆ. படிங்க சிஸ்டர். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதாರ್ಥமல்லவோ. ಇನ್ನು ಮುಂದೆ ಹಮ್ಮಿನಿಂದ ನುಡಿಯಬೇಡಿರಿ, ಸೊಕ್ಕಿನ ಮಾತು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಡದಿರಲಿ. ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಸರ್ವಜ್ಞನು, ಆತನು ಮನುಷ್ಯರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತೂಗುವನು. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதாರ್ಥமல்லவோ. ಕರ್ತನು ಜ್ಞಾನವುಳ್ಳ ದೇವರು, ಅವರು ಮಾಡುವಂಥ ಕ್ರಿಯೆಗಳು ಯಥಾರ್ಥವಾದವುಗಳಲ್ಲವೋ. யதார்த்தம் கேட்டீங்கன்னா ಯಥಾರ್ಥ ಅನ್ನುವುದಾದ್ರೆ ರಿಯಾಲಿಟಿ, ಅದು ನಿಜವಾದದ್ದು, ಡ್ರಾಮಾ கிடையாது, ಅದು ನಾಟಕವಲ್ಲ. இப்போ நான் இங்கே வரேன்னு வைங்க, ನಾನೀಗ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಿ. நான் என்ன பண்ணலாம், என்னை பெரிய ஆளா காமிக்கிறதுக்கு, ನನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவராதனை நான் வாழ்த்துகிறேன். ದೇವರಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ವಂದಿಸುತ್ತೇನೆ. இந்த காலை வேளைக்காக ಈ ಬೆಳಗಿನ கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. எங்க எஃப் கொடுங்க, ಇಲ್ಲಿ ಎಫ್ ಕೊಡಿರಿ. ஓ ரபா பாபா ஓ ரிபகதரா, இப்படி காமிக்கிறது அங்க கீபோர்டில். ಕೀಬೋರ್ಡಲ್ಲಿ ಹೀಗೆ ತೋರಿಸುವುದು. இப்படின்னு காமிச்சீங்கன்னா டின்னு அர்த்தம், சி டி ಹೀಗೆ ತೋರಿಸುವುದು அர்த்தம், ಸಿ ಡಿ ಮೇಜರ್ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஆனா நான் பாடுறது 3 பாடுவேன். இந்த 3 சொல்ல மாட்டேங்கிறாரு. 3க்கும் 4க்கும் நடுவில் பாடுறேன். ನಾನು 3 ಮತ್ತು 4ಕ್ಕೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಡುತ್ತೇನೆ. சி டி இ, ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் பாடுறது. ಸಿ ಡಿ ಮತ್ತು ಇ ಎಫ್ಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் அந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் வந்து அந்த மியூசிஷியன்ஸ்குள்ள பயங்கரமாக இருக்கும். ಆದರೆ ಆತ್ಮಗಳನ್ನು ವಿವೇಚಿಸುವಂತ ವರ ಈ ಮ್ಯೂಸಿಷಿಯನ್ ಒಳಗೆ ತುಂಬಾ ಭಯಂಕರವಾಗಿ ಇರುತ್ತದೆ. இங்கேருந்து என்ன காமிச்சால் அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பாடுவோம்ட்டு. ಇಲ್ಲಿಂದ ಏನೇ ತೋರಿಸಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು ನಾವು ಏನು ಹಾಡುತ್ತೇವೆ ಎಂದು. நான் வந்து 4 பாடுவேன், ஆனால் காமிக்கிறது இப்படின்னு இருப்பேன். ನಾನು 4ಲ್ಲಿ ಹಾಡುತ್ತೇನೆ, ಆದರೆ ತೋರಿಸೋದು 2 ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸುತ್ತೇನೆ. காமிச்சது டி, ನಾನು ತೋರಿಸುವುದು ಡಿ, பாடுறது எஃப், ಹಾಡುವುದು ಎಫ್.
ரெண்டாவது சரணம் இ மைனர்ல போயிடுவேன். ಎರಡನೇ ಚರಣ ಈ ಮೈನರ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇನೆ. அவங்க இல்ல, அவங்க 2 தானுக்குவாங்க. அவங்களுக்கு 2 பேத்துக்கு தெரியும் நம்ம வந்து டிராமா பண்றேன்றது. ಅವರಿಬ್ಬರಿಗೆ ಕೂಡ ಗೊತ್ತು ನಾವು ಇಲ್ಲಿ ಡ್ರಾಮಾ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. எங்க ஞானம் இருக்கோ அங்க யதார்த்தம் இருக்கும். ಎಲ್ಲಿ ಜ್ಞಾನವಿರುತ್ತದೆ ಅಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಿರುತ್ತದೆ. எங்க யதார்த்தம் இருக்கோ அங்க ஞானம் இருக்கும். ಎಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಿರುತ್ತದೆ ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನವಿರುತ್ತದೆ. அதனால நம்ம ஆண்டவர்ட்ட போய் டிராமா பண்ணக்கூடாது. ಅದರಿಂದ ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾಟಕ ಮಾಡಬಾರದು. நம்ம நாமாக இருக்கிறதா யதார்த்தம். ನಾವು ನಾವಾಗಿ ಇರುವಂತದ್ದು ಯಥಾರ್ಥತೆ. நம்ம இல்லாத ஒண்ணு இருக்கிறது போல காமிக்க கூடாது. ನಾವು ಇಲ್ಲದವುಗಳನ್ನು ಇರುವ ಹಾಗೆ ತೋರಿಸಬಾರದು. டிராமா பண்ணக்கூடாது. ನಾಟಕ ಮಾಡಬಾರದು. யதார்த்தமா இருக்கணும். ಯಥಾರ್ಥವಾಗಿರಬೇಕು. நீதிமொழிகள் 8:9 சொல்றது ஞானமுள்ளவன் செய்பவைகள் யதார்த்தம் அல்லவோ. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 8:9 ಹೇಳುತ್ತದೆ ಜ್ಞಾನವುಳ್ಳವನು ಮಾಡುವಂತದ್ದು ಯಥಾರ್ಥವುಗಳಲ್ಲವೋ. சிங்கம் பார்த்துருக்கீங்களா? ಸಿಂಹವನ್ನ ನೋಡಿದ್ದೀರಾ? கிட்டா இருக்கும். ಯಾವಾಗಲೂ ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇರುತ್ತದಾ? அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும். ಅದ್ರ ಪಾಡಿಗೆ ಅದು ಮೌನವಾಗಿ ಇರುತ್ತದೆ. எப்ப பசிக்குதோ, ಯಾವಾಗ ಹಸಿವೆ ಆಗುತ್ತದೋ, அது யானையா இருந்தாலும் சரி காண்டாமிருகம் இருந்தாலும் ஒரு அடி அடிக்கும் அப்படியே சாப்பிட்டு. ಅದು ಆನೆ ಆಗಿದ್ರೆ ಗೇಂಡಮೃಗವಾಗಿರಲಿ ಒಂದೇ ಹೊಡೆದು ಅದನ್ನು ಹಾಗೆ ತಿಂದು ಬಿಡುತ್ತದೆ. ஆனா அந்த சுண்டெலி பாருங்க, சுண்டெலி ಸುಂಡಲಿ கிடக்கும், ಹೀಗೆ ಓಡಾಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. நம்ம வந்து அப்ப பண்ணும்போதே தெரிஞ்ச ஒருத்தன் டிராமா பண்றாலே அவன்கிட்ட ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ಈ ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ನಾಟಕ ಮಾಡ್ತಾನೆ, ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುತ್ತದೆ. இப்ப எல்லாருக்கும் நல்லா புரியுது. ಈಗ ಎಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆ. உங்களுக்குள்ள ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. எல்லாம் வலது கை வைத்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಬಯಲಗೈಯನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಹೇಳಿರಿ, இனி ஒரு நாள் நான் டிராமா பண்ண மாட்டேன். ಇನ್ನು ಒಂದು ದಿವಸ ಕೂಡ ನಾನು ನಾಟಕ ಮಾಡೋದಿಲ್ಲ. நான் ஞானமா இருப்பேன். ನಾನು ಜ್ಞಾನವಾಗಿ ಇರುತ್ತೇನೆ. நான் அழும்போது ஓவரா அழ மாட்டேன். ಅಳುವಾಗ ಓವರ್ ಆಗಿ ಅಳೋದಿಲ್ಲ. நான் சிரிக்கும் போது ஓவரா சிரிக்க மாட்டேன். ನಗುವಾಗ ಓವರ್ ಆಗಿ நகோதில்லை. நான் டிராமா பண்ண மாட்டேன். ನಾನು ನಾಟಕ ಮಾಡೋದಿಲ್ಲ. நான் ரியலா இருப்பேன். ನಾನು ನಿಜವಾಗಿ ಇರುತ್ತೇನೆ. நான் ஞானமா இருப்பேன். ನಾನು ಜ್ಞಾನವಾಗಿ ಇರುತ್ತೇನೆ. இயேசுவே, இயேசுவே என்னை ஆசீர்வதியும். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಕರ್ತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣವಾ? சாலமோனை தேடி சேபாவின் ராஜஸ்திரி வந்தாங்க. ಸೊಲೊಮೋನನನ್ನು ಹುಡುಕಿ ಶೆಬಾ ದೇಶದ ರಾಣಿ ಬಂದಳು. விடுகதையினால சோதிச்சாங்க அவரை. ಅವರನ್ನ ಶೋಧನೆ ಮಾಡಿದರು. விடுகதைன்னா அந்த காலத்துல ஒருத்தருடைய ஞானத்தை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னா, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಜ್ಞಾನವನ್ನು ಹೇಗೆ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡುತ್ತಾರೆ ಅಂದರೆ, கடினமான காரியங்களை கேட்பாங்க. ಕಠಿಣವಾದಂತ ಕಾರ್ಯ ಒಗ್ಗಟ್ಟುಗಳನ್ನ ಕೇಳುತ್ತಾರೆ. அதை சொல்றதை வச்சு அவங்க ஞானத்தை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ಅದನ್ನ ಹೇಳುವುದರ ಕುರಿತಾಗಿ ಅವರ ಜ್ಞಾನವನ್ನು ಅವರು ತೂಕ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த குயின் வந்து நிறைய கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. ಆ ರಾಣಿ ತುಂಬಾ ಬಹುಮಾನಗಳನ್ನ ಉಡುಗೊರೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಳು. அதோடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா? ಅದರ ಮೌಲ್ಯ ಎಷ್ಟು ಗೊತ್ತಾ? 2004 கணக்கின்படி 2004 ಲೆಕ್ಕದ ಪ್ರಕಾರ 365 கோடி. 365 ಕೋಟಿ. இப்ப ஞானம் உங்கள்கிட்ட இருந்தா, ಜ್ಞಾನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೆ இதே மாதிரி தேடி வரும். ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. ஞானத்தை தேடி வருவாங்க. ಜ್ಞಾನವನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ. யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. தானியேல் ஒரு 18-19 வயசு பையன். ದಾನಿಯೇಲನು ಒಂದು 18-19 ವಯಸ್ಸಿನ ಹುಡುಗ. அடிமையா இருக்கிறான். ಗುಲಾಮನಾಗಿದ್ದಾನೆ. நேபுகாத்நேச்சர் ராஜாக்கு ஒரு ட்ரீம் வந்துருச்சு. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜನಿಗೆ ಒಂದು ಕನಸು ಬಂದಿತು. ஆனா அந்த ட்ரீம் என்னன்னு அவருக்கு ரீகலெக்ட் பண்ண முடியல. ಆದ್ರೆ ಆ ಕನಸು ಏನೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಮತ್ತೆ ಹಿಂಪಡೆಯಲಿಕ್ಕೆ ಆಗಲೇ ಇಲ್ಲ. கலங்கி போய் உட்கார்ந்திருக்கிறாரு. ಕಳವಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. எவ்வளவோ ஜோசியர்களை கூப்பிடுறான், மந்திரவாதிகளை கூப்பிடுறான், குறி சொல்ற கூப்பிடுறான், யாராலையும் சொல்ல முடியல. ಎಷ್ಟೋ ಜೋಯಿಸರನ್ನ, ಮಂತ್ರವಾದಿಗಳನ್ನ, ಕಣಿ ಹೇಳುವವರನ್ನ ಕರೀತಾರೆ, ಯಾರಿಂದಲೂ ಕೂಡ ಆಗಲಿಲ್ಲ. இந்த தானியேல் இந்த சின்ன வாலிப பையன் போய் சொல்றான், ಈ ದಾನಿಯೇಲನು ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಯವನಸ್ಥನು ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕೊಡಿರಿ. எதுக்கு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? நான் என் தெய்வத்திட்ட நான் போய் ப்ரே பண்ணணும். ನಾನು ಹೋಗಿ ನನ್ನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நான் வந்து சொல்றேன். ನಾನು ಬಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. தெய்வத்தை மகிமைப்படுத்துறார். ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ. நான் என்னால சொல்ல முடியாது, ನನ್ನಿಂದ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா என் தெய்வம் எனக்கு பேசுவார். ಆದರೆ ನನ್ನ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. போய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிட்ட ஜெபம் பண்ண சொல்றார். ಹೋಗಿ ಶದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಒಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ. இவரும் ஜெபம் பண்றார். ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படி ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறார். ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮಲಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. தூங்கும்போது அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. ನಿದ್ರೆ ಮಾಡುವಾಗ ಅವರಿಗೊಂದು ಕನಸು ಬರುತ್ತದೆ. 90 அடிக்கு ஒரு சிலை, 90 ಅಡಿಗೆ ಒಂದು ಶಿಲೆ, 9 அடி அகலத்துக்கு இருக்கு அந்த சிலை. 9 ಅಡಿಗೆ ಅಗಲವಾಗಿ ಆ ಪ್ರತಿಮೆ ಇದೆ. மேல தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு இப்படி வருது. ಮೇಲೆ ಬಂಗಾರ, ಬೆಳ್ಳಿ, ಹಾಗೆ ಕಬ್ಬಿಣ ಹೀಗೆಲ್ಲ ಬರುತ್ತಾ ಇದೆ. கண்ணை முழிச்சிட்டாரு. ಕಣ್ಗಳನ್ನ ಬಿಟ್ಟರು. இது என்ன சொப்பனம்? ಇದೇನಿದು ಕನಸು? ஆண்டவர் சொல்றார், இதுதான் அந்த நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம். ಇದೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇದೇ ಆ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಕಂಡಂತ ಕನಸು. இதுதான் அர்த்தம். இதுக்கு அடுத்து இவருடைய ராஜ்யம், இதுக்கு அடுத்த ராஜ்யம், இதுக்கு அடுத்த ராஜ்யம்ன்றத சொல்றார். ಇದೇ ಇದರ ಅರ್ಥ. ಇದಕ್ಕೆ ಇದರ ನಂತರ ಇವರ ರಾಜ್ಯ, ಇವರ ರಾಜ್ಯ, ಇವರ ರಾಜ್ಯ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಹೇಳುತ್ತಾರೆ.
அடுத்த நாள் தானியேல் போய் இந்த ராஜாட்ட இதை சொல்லும்போது எப்படி இருந்தோம் இந்த சீன். ನೋಡಿರಿ, ಮುಂದಿನ ದಿವಸ ಈ ದಾನಿಯೇಲನು ರಾಜನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನೋಡುವಾಗ ಹೇಳುವಾಗ ಈ ದೃಶ್ಯ ಹೇಗಿರುತ್ತದೆ. ರಾಜ ತೂಕಮಿல்லாம உட்கார்ந்து கிடக்குறான் கொஞ்ச நாளா. ರಾಜನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳು ನಿದ್ರೆಯಿಲ್ಲದೆ ಹಾಗೆ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. அவனுக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. ಅವನಿಗೆ ಏನು ಕೂಡ ಓಡುತ್ತಿಲ್ಲ. இந்த சொப்பனை என்ன சொப்பனோ அது அர்த்தம் என்னன்னு தெரியற வரைக்கும் அவனால ஒன்னும் செய்ய முடியல. ಈ ಸ್ವಪ್ನ ಏನು ಸ್ವಪ್ನ ಅದರ ಅರ್ಥ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರೆಗೂ ಅವನಿಗೆ ಏನು ಓಡುತ್ತಾ ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஒரு ராஜா என்ன குறைஞ்சது ஒரு 10 படிக்கு மேல உட்கார்ந்திருப்பான் சிங்காசனத்துல. ಒಬ್ಬ ರಾಜನು ಒಂದು 10 ಹಂತಕ್ಕೆ ಮೇಲೆ ಆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುತ್ತಾನೆ. இந்த சின்ன பையன் சொப்பனத்தை சொல்றான். ಈ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನು ಆ ಸ್ವಪ್ನವನ್ನ ಹೇಳುತ್ತಾನೆ. எப்படி யோசித்து பாருங்க, ಹೇಗಿರ್ತದೆ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. 90 ಅಡಿ உயரத்துக்கு ஒரு சிலை அப்படின்னு உடனே நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிருப்பான்? 90 ಅಡಿಗೆ ಒಂದು ಶಿಲೆ ಎತ್ತರವಾದಂದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಏನು ಮಾಡಿರುತ್ತಾನೆ? உட்கார்ந்திருந்து எந்திரிச்சு நின்றுப்பான். ಕುಳಿತಿರುವನು ಎದ್ದು ನಿಂತಿರುತ್ತಾನೆ. 9 ಅಡಿ அகலம், 9 ಅಡಿ ಅಗಲ. அடுத்த ஸ்டெப் கீழ இறங்கி வந்திருப்பான். ಮುಂದಿನ ಮೆಟ್ಟಿಲು ಇಳಿದು ಬಂದಿರುತ್ತಾನೆ. மேல தங்கம், ಮೇಲೆ ಬಂಗಾರ. அடுத்தபடி இறங்கியிருப்பான். ಇನ್ನು ಮುಂದಿನ ಮೆಟ್ಟಿಲು ಇಳಿದಿರುತ್ತಾನೆ. அடுத்தது வெள்ளி, ಮುಂದಿನದು ಬೆಳ್ಳಿ, வெண்கலம், ತಾಮ್ರ, இரும்பு, ಕಬ್ಬಿಣ. இரும்பும் களிமண்ணும் கலந்தது. ಕಬ್ಬಿಣ ಮತ್ತು ಜೇಡಿ ಮಣ್ಣು ಬೆರೆತಿದೆ. ஒரு சின்ன கல்லு வந்து அது மேல இடிச்சோடனே தூள் தூள் ஆயிருச்சு. ಒಂದು ಕಲ್ಲು ಉರುಳಿ ಬಂದು ಅದರ ಮೇಲೆ ಹೊಡೆದ ನಂತರ ಧೂಳು ಧೂಳು ಆಗಿ ಬಿಟ್ಟಿತು. அந்த சின்ன கல்லு ஒரு பெரிய பர்வதம் ஆயிருச்சு. ಆ ಚಿಕ್ಕ ಕಲ್ಲು ಒಂದು ದೊಡ್ಡ ಪರ್ವತವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. உனக்கு இதான் நீ ராஜ்யம், உனக்கு அடுத்து இந்த ராஜ்யம், உனக்கு அடுத்தது இந்த ராஜ்யம். ಈ ರಾಜ್ಯ ನಿನ್ನದು, ಆನಂತರ ಈ ರಾಜ್ಯ, ಆನಂತರ ಈ ರಾಜ್ಯ ಬರುತ್ತದೆ. தலகுப்புற விழுந்துட்டான். ಅವನು ಬೋರಲು ಬಿದ್ದು ಬಿಟ್ಟ. இந்த தானியேலின் தேவன் தான் உங்க தேவன். ಈ ದಾನಿಯೇಲನ ದೇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು. ಈ ದೇವರು ನಿಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு, ಈ ದಿವಸ, இப்போ, ಈಗ அந்த தானியேலின் ஞானம் எனக்கு வேணும்னு கேட்டா உங்களுக்கு கொடுப்பார். ದಾನಿಯೇಲನ ಜ್ಞಾನ ನನಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿದಾಗ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. வலதுகை வைத்து கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಬಲಗೈನ ಮೇಲೆತ್ತಿ ಹೇಳಿ, தானியேலின் ஞானம் எனக்கு வேணும் ஐயா. ಈ ದಾನಿಯೇಲನ ಜ್ಞಾನ ನನಗೆ ಬೇಕಯ್ಯ. எல்லா ஞானிகளை காட்டிலும், ಎಲ್ಲ ಜ್ಞಾನಿಗಳಿಗಿಂತಲೂ 10 மடங்கு ஞானம் 10ರಷ್ಟು ಜ್ಞಾನ எனக்கு தாரும் ஐயா. ನನಗೆ ಕೊಡಿ ಅಯ್ಯ. இந்த தானியேலை போல ಈ ದಾನಿಯೇಲನ ಹಾಗೆ நான் உபயோகப்படுவேன் ஆண்டவரே. ನಾನು ಉಪಯೋಗ ಆಗಬೇಕು ದೇವರೇ. இயேசுவே, ಯೇಸುವೇ, யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஞானம், ಯೋಸೇಫನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆ ಜ್ಞಾನ, பார்வோனின் சொப்பனத்தை விளக்கம் சொன்ன அந்த யோசேப்பின் ஞானம், ಫರೋಹನ ಸ್ವಪ್ನವನ್ನ ವಿವರಿಸಿದ ಯೋಸೇಫನ ಜ್ಞಾನ, அந்த விசேஷித்த ஞானம், ಆ ವಿಶೇಷವಾದಂತ ಜ್ಞಾನ, அந்த தானியேலின் விசேஷித்த ஞானம் ದಾನಿಯೇಲನ ವಿಶೇಷವಾದಂತ ಜ್ಞಾನ எனக்கு தாரும் ஐயா. ನನಗೆ ಕೊಡಿ ಅಯ್ಯ. என்னை எடுத்து பயன்படுத்தும். ನನ್ನನ್ನು ತೆಗೆದು ಉಪಯೋಗಿಸು. என் வாழ்க்கை மாறுவதாக. ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗಲಿ. என் பேச்சில, ನನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ, என் நடையில, ನನ್ನ ನಡತೆಯಲ್ಲಿ இந்த ஞானம் விளங்கட்டும். ನಿಮ್ಮ ಜ್ಞಾನ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಲಿ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಕರ್ತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣವಾ? அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஞானம் அவசியம். ಪ್ರತಿ ದಿವಸದ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮಗೆ ಜ್ಞಾನ ಅವಶ್ಯ. உங்க வீட்டை எப்படி வச்சிருக்கீங்க? ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಹೇಗಿಟ್ಟಿದ್ದೀರಿ? செருப்பு வைக்கிற இடம் எப்படி இருக்குது? ಚಪ್ಪಲಿ ಇಡುವಂತ ಸ್ಥಳ ಹೇಗಿದೆ? ಡ್ರೆಸ್ வைக்கிற இடம் எப்படி இருக்குது? ಬಟ್ಟೆ ಇಡುವಂತ ಸ್ಥಳ ಹೇಗಿದೆ? உங்க ஜன்னல் கர்டன்ல எப்படி வச்சிருக்கீங்க? ನಿಮ್ಮ ಕಿಟಕಿಗಳೆಲ್ಲ ಹೇಗಿದೆ? ಕ್ಲೀನಾ இருக்கா? ಕ್ಲೀನ್ ಆಗಿದೆಯಾ? உங்க பிள்ளைக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி ನಿಮ್ಮ கொடுத்திருக்கீங்களா? ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಅಭ್ಯಾಸಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? அதுல ஞானம் விளங்கணும். ಅದರಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. இந்த சின்ன பிள்ளைகளை பாத்தீங்கன்னா, ಈ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡೋದಾದ್ರೆ நம்மள அப்படி பார்த்துட்டே இருக்கும். ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತವೆ. என்ன வசனம் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க? ವಾಕ್ಯ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? இந்த தாய்மார்கள்ல ಈ ತಾಯಂದಿರು ಇದ್ದಾರಲ್ಲ, அப்படியே நாக்கு தொட்டு தொட்டு திருப்புறது, அப்படியே தொட்டு தொட்டு ಹಾಗೆ ಮುಟ್ಟಿ ಮುಟ್ಟಿ ತಿರುಗಿಸೋದು. இந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருப்பான். ಈ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. ஓ இப்படி பண்ணலாம் போல. ಹೋಗಿ ಹೀಗೆ ಮಾಡಬೇಕು. அவன் என்ன பண்ணுவான்? ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ? நாக்க ஒரு நக்கு, ಆ ನಾಲಿಗೆ ಒಂದು ಬಾರಿ ನೆಕ್ಕಿ அழுக்கா ஒரு புஸ்தகம் கிடக்கும், ಹೊಲಸಾದ ಒಂದು ಪುಸ್ತಕ ಇರುತ್ತದೆ, அதுல ஒரு தடவு, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಬಾರಿ ರೀತಿಯ ತಡವುತ್ತಾನೆ. அதுல இருக்கிற அழுக்கு பிரிண்டிங் இங்கு பூரா எங்க இருக்கு? இப்ப ಅಲ್ಲಿರುವಂತಹ ಹೊಲಸು ಪ್ರಿಂಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಈಗ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ? இந்த நாக்கில் தடவிடுவான். ಈ ನಾಯಲ್ಗೆಲೆ ಒರೆಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது, ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗುವಾಗ வேன் வந்துடும், ವ್ಯಾನ್ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. அவன் பேம் பேன்னும் போது, ಅವನು ಬ್ಯಾಂ ಬ್ಯಾಂ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, அப்பதான் ஆப்பிரிக்கா காட்டுல தேடின மாதிரி இவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. ಹಾಗೆ ಆಫ್ರಿಕಾ ಕಾಡಲ್ಲಿ ಹುಡುಕುವಾಗ ಇವರು ಹುಡುಕುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ஏது சாக்ஸ் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ಸಾಕ್ಸನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ரெண்டு எடுத்து ரெண்டு ரைட்டா இருக்கும், ಎರಡು ತೆಗೆದುವಾಗ ಎರಡು ಬಿಳಿಯಾಗಿರುತ್ತದೆ, இல்லைன்னா ரெண்டு லெஃப்டா இருக்கும், ಇಲ್ಲದ ಎರಡು ಲೆಫ್ಟ್ ಆಗಿರುತ್ತದೆ. அம்மா ரெண்டு ரைட் மான்வான், ಎಲ್ಲ ಎರಡು ರೈಟ್ ಅಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. டே யாரா ஷூக்குள்ள போய் பார்க்க போறா, ಹೋಗೋ ಶೋಲೆ ಹೋಗೋ ನೋಡೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. போட்டுருவாங்க, ಹಾಕಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஷூ பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்கும், ಶೂ ನೋಡೋದಾದ್ರೆ ಹೊಲಸಾಗಿ ಇರುತ್ತದೆ. ಮುಂದಿನ ನಾಳೆ விளையாண்டது அந்த தூசி பூரா மண்ணு பூரா இருக்கும், அந்த ಹಿಂದಿನ ದಿವಸ ಆಡಿದಂತ ಮಣ್ಣೆಲ್ಲ ಧೂಳೆಲ್ಲ ಶೂ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. சேலை எடுத்து ரெண்டு தேய், அதை
ಆ ಸೀರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ 2 ಬಾರಿ ஏன்னா அப்ப போய் பாலிஷ்லாம் தேட முடியாது. ಯಾಕಂದ್ರೆ ಆಗೆಲ್ಲ ಹೋಗಿ ಪಾಲಿಶ್ ಹುಡುಕೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவன் பென்சில் பாரு மொக்கையா இருக்குன்னுவான். ಆ ಪೆನ್ಸಿಲ್ ಮೊಂಡದಾಗಿರುತ್ತದೆ. உடனே எடுத்து அப்படியே சக் 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 சக்னு சீவி அப்படி அவன் கொடுத்துற வேண்டியது. ಕೂಡಲೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಹಾಗೆ ಅದನ್ನ ಚೀಪಿ ಕೊಟ್ಟು ಬಿಡೋದು. அது இவ்வளோன்னு இருக்கும் அந்த பென்சில். ಆ ಚಿಕ್ಕದಾಗಿ ಇಷ್ಟು ಪೆನ್ಸಿಲ್ ಇರುತ್ತದೆ. சேட்டு அப்பதான் என்ன பண்ணுவாங்க, வேன்காரன் பேம் 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 கிட்டு இருப்பாங்க. ವ್ಯಾನನ್ನು ಹಾಗೆ ಆರ್ನ್ ಮಾಡ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. அவன் தலையில வச்சு அப்பதான் திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும். ಆಗಲೇ ಆ ಹೊಸ್ತಲಿನ ಬಾಗಿಲಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುತ್ತದೆ. ஒரு ரபா பாபா ரகா பாரோ கோ போரோ போலி பிகதா ரகா பான்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ಆಗಲೇ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. நாளைக்கு போறான் பிள்ளை ஸ்கூலுக்குன்னா என்ன பண்ணணும், ஞானமுள்ள தாய் என்ன பண்ணணும், ನಾಳೆಗೆ ಮಗು ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ಜ್ಞಾನವುಳ್ಳ ತಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಮುಂದಿನ ನಾಳೆ ಎಲ್ಲ ಏರ್ಪಾಡು செஞ்சு வைக்கணும். ದಿವಸ ಎಲ್ಲವನ್ನೂ ಏರ್ಪಾಡು ಮಾಡಿ ಇಡಬೇಕು. அவனை போட்டு டைய போட்டு இருக்கிறது போட்டு டப்பு டப்பு டப்புன்னு போட்டு இழுத்து போடா போடா போடான்றது. ಅಟೈನ ಹಾಗೆ ಎಳೆದು ಬಿಟ್ಟು ಹೋಗೋ 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 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಿಡೋದು. ಅಮ್ಮ ರಬ್ಬರ್ ಅಳುಕಾ இருக்குன்னுவான். ಅಮ್ಮ ರಬ್ಬರ್ ಹೊಲಸಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அதை என்ன பண்ணி செவத்துல போட்டு 2 தேய்ச்சிட வேண்டியது. ಅದನ್ನು ಗೋಡೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ 2 ಬಾರಿ ಉಜ್ಜಿ ಬಿಡೋದು. அவன் என்ன பண்ணுவான், ஸ்கூல்ல போய் ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹೋಗಿ சும்மாவது ரப்பர் எடுத்து செவத்துல போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். ಸುಮ್ಮನೆ ರಬ್ಬರನ್ನ ಗೋಡೆಗೆ ಉಜ್ಜುತ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. நாளை காலையில அவனுக்கு எக்ஸாம் இருக்கும். காலையில எக்ஸாம் ಇರುತ್ತದೆ, ಪರೀಕ್ಷೆ ಇರುತ್ತದೆ. sin θ + cos θ whole squared = ன்னு படிச்சிட்டு இருங்க பிள்ளைங்க. ಆ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಣಿತವನ್ನು ಓದುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ராத்திரி 10 மணிக்கு, ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆಗೆ இந்த தாய்மார்கள் போய் ಈ ತಾಯಂದಿರು ಹೋಗಿ வா ஜெபிக்கலாம், ಬಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ராத்திரி 10 மணிக்கு அவன் sin θ + cos θ whole squared sin θ + cos θ whole squared கிட்டு இருப்பான். ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆಗೆ ಅವನು ಮ್ಯಾಥಮೆಟಿಕ್ಸ್ ಓದ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಆಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ಅಮ್ಮ ನಾನು படிக்கணுமா, ಅಮ್ಮ ನಾನು ಓದಬೇಕಮ್ಮ. நீ இப்ப ஜெபிக்க வரல ஃபெயில் ஆகி போயிருவே, ನೀನೀಗ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರೆದೋದ್ರೆ ಫೇಲ್ ಆಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. அவன் பயந்து போய் வந்து உட்காந்துருவான். ಅವನು ಭಯಪಟ್ಟು ಹೋಗಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இவங்கள் அப்பதான் ஆராதனை 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 ஆராதனை, அப்பா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜாவே, அப்பா என் நல் தகப்பனே, நல்லவரே, வல்ல அவையில் ஐயோ அம்மா அம்மா ஐயோ இயேசுவே எங்க அம்மாவை காப்பாத்துங்கப்பா, ஒரிசாக்காக ஜெபிக்கிறப்பா, மணிப்பூருக்காக ஜெபிக்கிறப்பா. ஞானமுள்ள தாய் என்ன பண்ணணும், ಜ್ಞಾನವುಳ್ಳ ತಾಯಿಗಿದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು, சாயங்காலம் வந்த உடனே பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், ಸಾಯಂಕಾಲ ಬಂದ ಕೂಡಲೇ ಮಗುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು, எத்தனை மணிக்கு நீ ஃப்ரீயா இருப்ப, ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ನೀನು ಬಿಡುವಾಗಿರುತ್ತೀಯ, எப்ப ಫ್ರೆஷ்ஷா இருப்ப, ಯಾವಾಗ ಫ್ರೆಶ್ ಆಗಿರುತ್ತೀಯ. நான் 8 மணிக்குன்னா ನಾನು 8 ಗಂಟೆಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ 8 லிருந்து 8:15 ஜெபிக்கணும். 8 ರಿಂದ 8:15 ಒಳಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்போ உட்கார்ந்து 1.5 மணி நேரம் டொனால்ட் ட்ரம்புக்காக ஜெபிக்கிறேன் ஐயா, பெஞ்சமின் நேத்தன்காக ஜெபிக்கிறேன் அப்பா, இஸ்ரேலுக்காக திறப்பின் வாசலே நிக்கிறேன்பான்னு ஜெபிச்சிட்டு இருக்க கூடாது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಡೊನಾಲ್ಡ್ ಟ್ರಂಪ್ಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ನಿಂತಿರಬಾರದು. சுருக்கமா அந்த பிள்ளைக்கு எக்ஸாம்காக மட்டும் ஜெபிக்கணும். ಚುರುಕಾಗಿ ಆ ಮಗುವಿಗಾಗಿ ಚುಟುಕಾಗಿ ನಾವು ಪರೀಕ್ಷೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அந்த அந்த பிள்ளைக்குள்ள டென்ஷன் இருக்க கூடாது, பயம் இருக்க கூடாது. ಆ ಮಗುವಿನೊಳಗೆ ಟೆನ್ಷನ್ ಭಯ ಇರಬಾರದು. கர்த்தர் கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அவனோட இருக்கிறார், ಕರ್ತನು ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அந்த நம்பிக்கை தர மாதிரி ஜெபிக்கணும். ಆ ನಂಬಿಕೆ ತರುವ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. என்ன அமைதியாயிட்டீங்க, ಇನ್ನು ಮೌನವಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ, டைம் ஆயிருச்சு, ಸಮಯವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. அதனால இந்த ஞானம்ன்றது நிறைய இருக்குது. ಅದರಿಂದ ಜ್ಞಾನ ಎನ್ನುವಂಥದ್ದು ಬಹಳವಾಗಿ ಇದೆ. நீதிமொழிகள் 19:14 போட்டிருக்கு, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் கொடுக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 19:14 ಬರೆದಿದೆ. An understanding wife is a gift from God. ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಹೆಂಡತಿ ದೇವರಿಂದ ಬರುವಂತ ಉಡುಗೊರೆಯಾಗಿದೆ. நீதிமொழிகள் 14:1 இருக்குது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுவாள். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 14:1 ಬರೆದಿದೆ, ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ, ಜ್ಞಾನ ಹೆಣ್ಣು ತನ್ನ ಕೈಯಿಂದ ಅದನ್ನು ಮುರಿದು ಬಿಡುತ್ತಾಳೆ. ஒரு குடும்பம் கட்டப்படுவது ஒரு மனைவினாலதான், ಒಂದು ಕುಟುಂಬ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು ಒಂದು ಹೆಂಡತಿಯಿಂದಲೇ, தாயினாலதான், ಒಬ್ಬ ತಾಯಿಯಿಂದಲೇ. அப்ப நீங்க ஞானமா இருந்தீங்கன்னா அந்த குடும்பமே ஞானமா இருக்கும். ನೀವು ಜ್ಞಾನವಾಗಿರುವುದಾದ್ರೆ ಆ ಕುಟುಂಬವೇ ಜ್ಞಾನವಾಗಿ ಇರುತ್ತದೆ. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போறாரு, ಒಬ್ಬರು ಮನೆಗೆ ಒಬ್ಬರು ಹೋಗುತ್ತಾರೆ. சின்ன பையன் வாசல்ல நின்னு உள்ள குரல் கொடுக்கறான். ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಹೊಸ್ತಿಲ್ ನಿಂತು ಹೊರಗೆ ಶಬ್ದ ಮಾಡ್ತಾನೆ. அப்பா பேசினாருன்னா வாயே மூட மாட்டாருன்னீங்களா, அந்த அங்கிள் வந்திருக்காருன்றான்.
ಅದೇ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಬಾಯಿ ಮುಚ್ಚೋದಿಲ್ಲ, ಅಂಕಲ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இன்னொரு பையன் சொல்றான், அப்பா வந்தாருன்னா போக மாட்டாரಲ್ಲ, அவர் வந்திருக்காருப்பான். ಇನ್ನೊಬ್ಬ ಹುಡುಗ ಹೇಳ್ತಾನೆ, ಬಂದ್ರೆ ಹೋಗೋದಿಲ್ಲ, ಅಂಕಲ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப சின்ன பிள்ளைக்கு முன்னாடி நீங்க ஜாக்கிரதையா பேசணும். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಜಾಗೃತಿಯಾಗಿ ಇರಬೇಕು, ಮಾತನಾಡಬೇಕು. யார் முன்னாடி நம்ம பேசுறோம், ಯಾರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க ஞானமா இருக்கா, நம்ம ஞானமா இருந்தா அவங்க ஞானமா இருப்பாங்க. ನಾವು ಅವರು ಜ್ಞಾನವಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಜ್ಞಾನವಾಗಿದ್ರೆ ಅವರು ಕೂಡ ಜ್ಞಾನವಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது, நேரம் பத்தாது. ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ಸಮಯವಿಲ್ಲ. புத்தி அப்படின்னா உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ಬುದ್ಧಿ ಅಂದ್ರೆ ಒಂದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. விவேகம்னா பின்னாடி நடக்க போறத முன்னாடியே யோசித்து பார்க்கறது பேர் தான் விவேகம். ವಿವೇಕ ಅನ್ನೋದು ಮುಂದೆ ನಡೆಯುವಂಥದ್ದನ್ನು ಈಗಲೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡುವಂಥದ್ದೇ ವಿವೇಕ. நம்ம இப்போ இந்த நேரம் இந்த மாதிரி ஜெபத்தை தொடங்குனா எப்போ போய் முடியும்ன்றத முதல்ல தீர்மானிக்கணும். ಈಗ ನಾವು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆರಂಭಿಸೋದಾದ್ರೆ ಯಾವಾಗ ಮುಗಿಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲೇ ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. ஜெபிக்கும் போது யாராவது காலிங் பெல் அடித்தா இல்லை ஃபோன் வந்தால் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு ஹஸ்பண்டையோ பையனையோ அதுக்கு டெபியூட் பண்ணணும். ಯಾರಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಕಾಲಿಂಗ್ ಮೇಲೆ ಹೊಡೆದ್ರೆ, ಫೋನ್ಗಳನ್ನು ಬರೋದಾದ್ರೆ ಹೆಂಡತಿ ಅಥವಾ ಮಕ್ಕಳನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ನೇಮಿಸಿ ಬಿಡಬೇಕು. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் நல்லா பூட்டிடணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮನೆಯೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಬಾಗಿಲು ಹಾಕಿ ಬಿಡಬೇಕು. ಗ್ಯಾಸ್ ಸ್ಟವ್ ಎಲ್ಲ ಕ್ಲೋಸ್ பண்ணி ಗ್ಯಾಸ್ வச்சுட்டு ಸ್ಟವ್ ಎಲ್ಲ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರಬೇಕು. ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ஆராத என்பது குக்கர் சத்தம் கொடுக்கும். ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗೆ ಉಷ್ಣ ಎಂಬುದಾಗೆ ಕೂರ ಶಬ್ದ ಬರುತ್ತದೆ. ஓனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராகா பாகா பான்ட்டு இது ஃபர்ஸ்ட் விசிலா செகண்ட் விசிலான்னு. ಇದು ಮೊದಲ ವಿಸಿಲ ಅಥವಾ ಸೆಕೆಂಡ್ ವಿಸಿಲ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನೋದು. ಫೋನ್ ಅಡಿಚೋಣೆ ಇದು ಅಪ್ಪಾಟ ಇருந்து வருது ಅಮ್ಮಾಟ ಇருந்து வருதா? ಫೋನ್ ಹೊಡೆದ ಕೂಡಲೇ ಇದು ಅಪ್ಪನಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ, ಅಮ್ಮನಿಂದ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? இங்க சர்ச்சுக்குள்ள வந்து என்ன பண்றது? ಈ ಚರ್ಚ್ ಒಳಗೆ ಬಂದ ಕೂಡಲೇ ಏನಂತಾರೆ? இந்த சின்ன பிள்ளைகள, ಈ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನ, அந்த சின்ன பிள்ளைகளை யார் பார்த்துக்கிடணும்? ಆ ಚಿಕ್ಕ ಮಗುವನ್ನು ಯಾರು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು? இவங்க இல்லை, இவங்க ஆராதனை ஆராதனைன்னுவாங்க. அது இல்லை, அம்மா முறுக்கு, அம்மா முறுக்கு, அம்மா பிஸ்கெட்டுன்னு இருக்கான். ಇವರು ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅದು ನಮಗೆ ಚಕ್ಕಲಿ ಬಿಸ್ಕೆಟ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇರುತ್ತವೆ. டேய் அமைதியா இரு, ಮೌನವಾಗಿರು. அதுக்கப்புறம் அப்படி ஆராதனை ஆராதனை திரும்ப அம்மா முறுக்குனா, டேய் நாய். இந்த நாய் யார் பெத்தா? ಈ ನಾಯನ್ನ ಯಾರು ಹೆತ್ತರು? இந்த நாயை பெத்தது யாரு? ನಾಯಿನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದದ್ದು ಯಾರು? ஞானமுள்ள தாய் என்ன பண்ணணும்? ಜ್ಞಾನವುಳ್ಳ ತಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அந்த பிள்ளைக்கு தனியா பின்னாடி கூட்டிட்டு போய் ಆ ಮಗುವಿನ ಒಂಟಿಯಾಗಿ ಹಿಂದೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ பிஸ்கட் கேக்குதா முறுக்கு கேக்குதா கொடுத்து அதை அமைதியாக்கிட்டு உள்ள கொண்டாந்து உட்கார. ಅದು ಬಿಸ್ಕೆಟ್ ಕೇಳ್ತದಾ ಅಥವಾ ಚಕ್ಕಲಿ ಕೇಳ್ತದ ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ಮೌನ ಮಾಡಿ ಒಳಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. தேவ பிரசன்னமே கச 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 கரபர 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 பிளாஸ்டிக் பைய போட்டு திறக்கிறது. ಆಗಲೇ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಅನ್ನು ತೆರೆಯುವುದು. கரக்பரா கரக்பரா கரக்பராக்கிட்டு அப்படியே இந்த போத்தீஸ் பைய திறக்கிற, சென்னை சில்க்ஸ் பைய திறந்துக்கிட்டு போக்க சக்கரப்பரா கரக்ன்றது. ಆಗಲೇ ಪೋತಿಸ್ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ಬ್ಯಾಗ್ಗಳನ್ನು ಹಾಗೆ ತೆರೆಯುವುದು, ಶಬ್ದಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ತೆರೆಯುವುದು. ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அவங்க ಅಮ್ಮ ಗಮನಿக்கவே ಇಲ್ಲ ಅವನ. ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ ಅವರ ಅಮ್ಮ ಗಮನಿಸಲೇ ಇಲ್ಲ. ಅಮ್ಮ ಕಣ್ಣು ಮೂಡೋದು ತೆರಕவே ಇಲ್ಲ. ಆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ್ರೆ ಅಮ್ಮ ತೆಗೆಯಲೇ ಇಲ್ಲ. இந்த சின்ன பையன் பண்ணவனா ஒரு அம்மாவுடைய ஹேண்ட் பேக் இழுத்துக்கிட்டே போயிட்டான். ಈ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಏನು ಮಾಡಿದ, ಒಬ್ಬ ಅಮ್ಮನ ಹ್ಯಾಂಡ್ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗೇ ಬಿಟ್ಟ. அங்க ஒரு பாட்டி அம்மா அப்படியே கண்ணாடி கழட்டி வச்சு உட்காந்துருச்சு. அந்த கண்ணாடி எடுத்து ட்ரம்ஸ் அடிக்கிறது, டப் 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 டம் டக் 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 அடிச்சு நொறுக்கிட்டான். ಒಬ್ಬ ಅಜ್ಜಿ ಕನ್ನಡಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಹುಡುಗ ಡ್ರಮ್ಸ್ ಅನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾ ಮುರಿದು ಹಾಕಿದ. அந்த ಅಮ್ಮ ಕಣ್ಣದ ಹ್ಯಾಂಡ್ ಬ್ಯಾಗ್ ಕಾಣನ್ தேடுது. ಆ ಅಮ್ಮ ಈಗ ಕನ್ನಡಿ ಕಾಣ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த பாட்டியில சில்லு சில்லா கிடக்கு, கண்ணாடி சில்லா கிடக்கு, அதை தொட்டுக்கிட்டு கிடக்குது. ಆ ಅಜ್ಜಿ ಹಾಗೆ ಕನ್ನಡಿ ಕಾಣ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ಮುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ಅಮ್ಮ என் பிள்ளைய காணன்னு ಈ ಅಮ್ಮ ನನ್ನ ಮಗು ಕಾಣ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவன் எல்லா பைபிள் மேலேயும் ஏறி எல்லா பைபிளையும் மிதிச்சு இவன் உள்ள போய்கிட்டு இருக்கிறான். ಇವನು ಎಲ್ಲಾ ಬೈಬಲ್ಗಳ ಮೇಲೆ ಎಲ್ಲಾ ಬೈಬಲ್ಗಳನ್ನು ತಿಳಿದು ಒಳಗೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை பார்க்கறவங்க ಯಾರ பார்ப்பாங்க? ಅದನ್ನು ನೋಡುವವರು ಯಾರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ? இதுடைய தாய் யாரு? ಇವರ ತಾಯಿ ಯಾರು? ಎಲ್ಲ ತಾಯಿಮಾர்கள்லாம் ಕೈ வைத்துங்க. ಎಲ್ಲರ ತಾಯಂದಿರ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿರಿ. இயேசுவே, ಯೇಸುವೆ, என்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறீர். ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. நான் நல்லா பாத்துக்குவேன்ப்பா. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. என் பிள்ளையை நான் ஞானமா பாத்துக்குவேன். ನನ್ನ ಮಗುವನ್ನು ನಾನು ಜ್ಞಾನವಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. மத்தவங்க ஆராதனைக்கு இடையூறு விழாதபடிக்கு நான் பாத்துக்குவேன். ಬೇರೆಯವರ ಆರಾಧನೆಗೆ ತಡೆ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நான் கண்ணை திறந்து என் பிள்ளையை பாத்துக்குவேன் ஆண்டவரே. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ನನ್ನ ಮಗುವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ದೇವರೇ. என் பிள்ளை எவ்வளவு நாட்டி எவ்வளவு சேட்டன் எனக்கு தெரியும் ஐயா. ಮಗು ಎಷ್ಟು ತುಂಟು ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಯ್ಯ. நான் நாய் பேயின்லாம் திட்ட மாட்டேன். ನಾಯಿ ದೇವ ಎಂಬುದಾಗಿ ಬೈಯೋದಿಲ್ಲ. என் பிள்ளை நல்ல பிள்ளை, ನನ್ನ ಮಗು ಒಳ್ಳೆಯ ಮಗು, நல்லபடியா நான் வளர்ப்பேன் ஆண்டவரே. ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಸುತ್ತೇನೆ ದೇವರೇ. ஆமென், ಆಮೆನ್. அதே மாதிரி ஹஸ்பண்ட வந்து என்ன பண்றது? ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಂಡಸರು ಪತಿಯಂದರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவர் வந்து ಕಾலையில விடிஞ்ச உடனேயே ஜெபம் பண்ணாம பைபிள் படிக்காம டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ಅವರು ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದದೆ ಟಿವಿ ನೋಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. இந்த தாய் என்ன பண்றது? ಈ ತಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? யோ வெங்காயம் வாங்கிட்டு வாயா.
ಯೋ ಹೋಗಿ ಈರುಳ್ಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾಯ. இவர் பெரிய மோடி நாட்டு நடப்பு பார்த்துட்டு இருக்கிறாரு. ಇವರು ದೊಡ್ಡ ಮೋದಿ ಏನು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது இந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருப்பானா? ಇದನ್ನ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ನೋಡ್ತಲೇ ಇರ್ತಾನಾ? கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வருவான். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನ ನಂತರ ಅವನು ಬರುತ್ತಾನೆ. யோ பென்சில் வாங்கிட்டு வாயான்வான். ಯೋ ಪೆನ್ಸಿಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இதுக்கு யார் காரணம்? ಇದಕ್ಕೆ ಯಾರು ಕಾರಣ? தாய் தான் காரணம். ತಾಯಿಯೇ ಕಾರಣ. ஹஸ்பண்ட் லேட்டா வந்தாருன்னா, ಗಂಡ ತಡವಾಗಿ ಬರೋದಾದ್ರೆ, அவர் படுற பாடு பாத்தீங்கன்னா, ಅವರು ಪಡೋ ಪಾಡುಗಳನ್ನು ನೋಡೋದಾದ್ರೆ, அவர் சொல்லலையா மத்தியானமே? ಅವರು ಮಧ್ಯಾಹ್ನವೇ ಹೇಳಲಿಲ್ಲವಂತೆ. இன்னைக்கு லேட் ஆகும்னு சொல்லலையா? ಈ ದಿವಸ ಲೇಟ್ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲವಂತೆ. அவருக்கு பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா, காலிங் பெல் எடுத்தா கதவை திறக்காது. ಅವರಿಗೆ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಅಂದ್ರೆ ಕಾಲಿಂಗ್ ಮೇಲೆ ಹೊಡೆದ್ರೆ ಬಾಗಿಲು ತೆರೆಯೋದಿಲ್ಲ. கதவை தட்டான் தொட்டா கதவு திறந்துரும். ಕದವನ್ನು ತಟ್ಟುತ್ತದೆ, ಹಾಗೆ ಬಾಗಿಲು ತೆರೆದು ಬಿಡುತ್ತದೆ. உள்ள வந்து இந்த அம்மா செவத்தை பார்த்து படுத்திருக்கும். ಈ ಒಳಗೆ ಬರುತ್ತಾದ್ರೆ ಅಮ್ಮ ಗೋಡೆ ನೋಡಿ ಮಲಗಿರುತ್ತಾರೆ. அம்மா ಅಮ್ಮ சத்தமே வராது. ಶಬ್ದವೇ ಬರೋದಿಲ್ಲ. அம்மா ಅಮ್ಮ சத்தமே வராது. ಶಬ್ದವೇ ಬರೋದಿಲ್ಲ. அம்மான்னு ஒரு ஷேக் பண்ண உடனே, ಅಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಕದಲಿಸಿದ ಕೂಡಲೇ பசிக்குதுமா, ಹಸಿವೆ ಆಗುತ್ತಿದೆಯಮ್ಮ. மணி எத்தனை? ಗಂಟೆ ಎಷ್ಟು? மணி 11:30. 11 ಗಂಟೆಯಮ್ಮ. நான் ஹோட்டலா நடத்துறேன். ನಾನು ಹೋಟೆಲ್ ನಡೆಸುತ್ತೇನೆ. இல்லம்மா, என் ஃப்ரெண்டு வந்திருந்தான். ಇಲ್ಲಮ್ಮ, ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಬಂದಿದ್ದರು. அந்த ஃப்ரெண்டோட போயிட வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்தீங்க? ಆ ಫ್ರೆಂಡ್ ಒಟ್ಟಿಗೆ ಹೋಗಬೇಕಲ್ಲ, ಯಾಕೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿರಿ? அம்மா ரொம்ப பசிக்குதுமா. ತುಂಬಾ ಹಸಿವೆಯಾಗಿದೆಯಮ್ಮ. அந்த டேபிள்ல போய் பாருங்க. ಆ ಟೇಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, ಹೋಗಿ ನೋಡಿರಿ. அங்க போய் பாத்தீங்கன்னா, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ காலையில சுட்ட தோசை, ಬೆಳಗ್ಗೆ ಸುಟ್ಟಂತ ದೋಸೆ, அது விரைச்சிக்கிட்டு என்னையா சாப்பிட போறேன்னு இருக்கும். சட்னி பார்த்தீங்கன்னா நாத்தம் அடிக்கும், கூசி போய் அது நாத்தம் அடிக்கும். ಆ ಚಟ್ನಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಹಳಸಿ ಹಾಗೆ ಗಬ್ಬು ವಾಸನೆ ಬರುತ್ತಾ ಇರ್ತದೆ. சாம்பாரை பார்த்தீங்கன்னா சில்லுன்னு பனிக்கட்டி மாதிரி இருக்கும். ಸಾಂಬಾರ್ ನೋಡೋದಾದ್ರೆ ಮಂಜುಗಡ್ಡೆ ಹಾಗೆ ತಣ್ಣಗೆ ಇರುತ್ತೆ. சாம்பார் கேட்கும், என்னையா சாப்பிட போறேன்னு. ಆ ಸಾಂಬಾರ್ ಕೇಳಿದ್ ನನ್ನ ತಿನ್ನಲಿಕ್ಕಿದ್ದೀಯಾ? அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த அம்மா ஞானமுள்ள மனைவியா இருந்தா என்ன பண்ணணும்? ಜ್ಞಾನವುಳ್ಳ ಹೆಂಡತಿ ಆಗಿದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? புத்தி உள்ள மனைவி என்ன பண்ணணும்? ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಹೆಂಡತಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ஹஸ்பண்ட் வந்தாருன்னா கூட்டிட்டு வந்து, ಗಂಡ ಬರೋದಾದ್ರೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು, செருப்பு அங்கேயே போட்டுருங்க, நான் எடுத்து வச்சிடுறேன். ಚಪ್ಪಲಿ ಅಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ನಾನು ತೆಗೆದು ಇಡುತ್ತೇನೆ. அவருக்கு என்ன இது கனவா, இது நடவான்னு இருக்கும். ಅದು ಅವರಿಗೆ ಇದೇನು ಕನಸ ಅಥವಾ ನನಸ ಎಂಬುದಾಗಿ ಅನಿಸುತ್ತದೆ. வாங்க அத்தான் வாங்க, ಬನ್ನಿ ಒಳಗೆ ಬನ್ನಿ. அத்தான் அவன் செத்தாவே. ಅತ್ತ ಕೂಡ ನಾನು ಸತ್ತೋಗ್ತಾನೆ. ஏன்னா அவன் பூகம்பத்தை எதிர்பார்த்தா இங்கே பனி மாதிரி இருக்குது. அங்கே போனால் நல்ல சுட சுட தண்ணி, ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಒಳಗೆ ಬಿಸಿ ಬಿಸಿ ಆದಂತ ನೀರು, முகத்தெல்லாம் கழுவிக்கோங்க. ಮುಖವನ್ನೆಲ್ಲ ತೊಳೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அவன் சில்லுன்னு இருக்கு நினைச்சா நல்ல வெது வெதுன்னு தண்ணி, ತಣ್ಣಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಉಗುರು ಬೆಚ್ಚಗಿನ ನೀರು, நல்ல சுத்தமான ஒரு டவல், ಒಂದು ಶುದ್ಧವಾದಂತ ಟವೆಲ್, சுத்தமான அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, ಶುದ್ಧವಾದಂತ ಬಟ್ಟೆಗಳನ್ನೆಲ್ಲ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟು, இதெல்லாம் மாட்டிக்கிட்டு வாங்க, ಇದೆಲ್ಲವನ್ನ ಹಾಕಿಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. சுட சுட நல்ல முருக முருக 2 தோசை, ಬಿಸಿ ಬಿಸಿ ಆದಂತ ಗರಿಗರಿ ಆದಂತ 2 ದೋಸೆಗಳು, நல்ல தேங்காய் சட்னி, சாம்பார்னு சுட சுட வச்சா, ಒಳ್ಳೆಯ ತೆಂಗಿನಕಾಯಿ ಚಟ್ನಿ, ಬಿಸಿ ಬಿಸಿ ಸಾಂಬಾರನ್ನು ಇಡುವುದಾದ್ರೆ, அந்த ஆள் அழுதுகிட்டே, இயேசுவே நன்றியப்பா, ಆ ಮನುಷ್ಯ இயேசுவே நன்றியப்பா, இயேசுவே ಕೃತಜ್ಞತೆಯಪ್ಪ, வாங்க ஜெபம் பண்ணலாம், ಬನ್ನಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ಅಂತ சொல்லுவான். இயேசுவே நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம்யா, ಇಯೇಸುವೆ ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம்யா, ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த தாய்மார்கள் எப்படி ஜெபிக்கிறது? ಈ ತಾಯಂದ್ರೆ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸೋದು? ஆண்டவரே இந்த ஆவியை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன், ದೇವರೇ ಈ ಆತ್ಮನನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತೇನೆ, இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன், வெளியே போ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟಳೆ ಇಡ್ತೇನೆ, ಹೊರಗೆ ಹೋಗು. எங்க இருக்கு அந்த பிசாசு? ಪಿಶಾಚಿ ಎಲ್ಲಿದೆ? புருஷனுக்குள்ள இருக்குதான். ಗಂಡನೊಳಗಿದೆ ಅಂತೆ. சர்ச்சில் உட்கார்ந்திருக்கும் போது, ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಾಗ, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு உடனே, ಯೂದನೊಳಗೆ ಸೈತಾನನು ನುಗ್ಗಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ, இங்கிருந்து புருஷன் எட்டி பார்த்து ஒன்னே தாயான்றது, ಇಲ್ಲಿಂದ ಇವರನ್ನು ಅಣಕಿ ನೋಡ್ತಾರೆ, ನಿನ್ನನ್ನೇ ಎಂಬುದಾಗಿ. எல்லா தாய்மார்கள்லாம், கல்யாணம் ஆனவங்கள்லாம் கை வைத்துங்க. ಎಲ್ಲಾ ತಾಯಂದಿರು, ಮದುವೆ ಆದವರೆಲ್ಲ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಿರಿ. இயேசுவே நான் புருஷனை மதிப்பேன் ஆண்டவரே, ಯೇಸುವೆ ನಾನು ನನ್ನ ಗಂಡನನ್ನ ಗೌರವಿಸುತ್ತೇನೆ ದೇವರೇ, புருஷன் நல்லவர், ನನ್ನ ಗಂಡನು ಒಳ್ಳೆಯವರು, புருஷன் நல்லவரையா, ಗಂಡವರು ಒಳ್ಳೆಯವರಯ್ಯ, பரிசுத்த ஆவியானவரே என் புருஷனுக்குள்ள இருக்கிறீங்கப்பா, ಪವಿತ್ರಾತ್ಮರೇ ನೀವು ನನ್ನ ಗಂಡನೊಳಗೆ ಇದ್ದೀರಪ್ಪ, சாத்தானுக்கும் என் புருஷனுக்கும் சம்பந்தம் இல்லப்பா, ಸೈತಾನನಿಗೂ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಸಂಬಂಧವೇ ಇಲ್ಲಪ್ಪ. புருஷன்மார்கள்லாம் கை வைத்துங்க. ಗಂಡಂದ್ರೆಲ್ಲ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಿರಿ. அப்பா என் மனைவி நல்ல ஞானமுள்ள மனைவிப்பா, ಅಪ್ಪ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಒಂದು ಜ್ಞಾನವುಳ್ಳ ಹೆಂಡತಿಯಪ್ಪ, புத்தியுள்ள மனைவி, ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಹೆಂಡತಿ. என் தாய் புத்தியுள்ள தாய், ನನ್ನ ತಾಯಿ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ತಾಯಿ, ஞானமுள்ள தாய், ಜ್ಞಾನವುಳ್ಳ ತಾಯಪ್ಪ. என் பிள்ளைகள் ஞானமுள்ளவங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಜ್ಞಾನವುಳ್ಳವರು, நான் நல்ல தகப்பனாய் இருப்பேன், ನನ್ನ ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾಗಿರುತ್ತೇನೆ, நல்ல ஞானமுள்ள புருஷனாய் இருப்பேன் ಒಳ್ಳೆ ஆண்டவரே, ಜ್ಞಾನವುಳ್ಳ ಪುರುಷನಾಗಿರುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. நான் யோசித்து பேசுவேன், ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ, யூகித்து பேசுவேன், ನಿಧಾನಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. இனி விவாதம் பண்ண மாட்டேன், ಇನ್ನು ವಿವಾದ ಮಾಡೋದಿಲ್ಲ, இனி சண்டை பண்ண மாட்டேன், ಜಗಳ ಮಾಡೋದಿಲ್ಲ, இனி நான் மூடத்தனமா நடக்க மாட்டேன், ನಾನು ಮೂಢನಾಗಿ ನಡೆಯೋದಿಲ್ಲ. அப்பா நான் ஞானமா இருப்பேன் ஆண்டவரே. ನಾನು ಜ್ಞಾನವಾಗಿರುತ್ತೇನೆ ದೇವರೇ. ஆமென் ஆமென்.